ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாவக்காய் காரக்குழம்பு. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கசப்பே தெரியாமல் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் ஊற்றி பாவக்காவை நீர் வதங்க நல்லா வதக்கி எடுத்துட்டு அதே சட்டியில் எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் கூடவே தக்காளி, மஞ்சத்தூள், கல்லுப்பு, சாம்பார் பொடி சேர்க்கறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே எண்ணெயில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு புளி கரைசல் ஆட் பண்ணி குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச பாவக்காவையும் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கட்டி வெல்லத்தை போடணும். இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு பொடி சேர்க்கணும். அந்த பொடி பார்த்திங்கன்னா எள்ளு, காஞ்ச மிளகாய், தனியா இது மூணுத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா காரக்குழம்புக்கும் போட்டுக்கலாம், புளியோதரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.